திருகுலத்தின் எழுதுவோ மாமா நான் செய்த மாவும் குலைந்தேன் ஏறி நந்திடமே கவனம் ஓட்டி வைத்து மாமா செய்தேன் தவப்பயல் இது உண்டானோ கருமமில்லாத பாஞ்சாலி சாமந்தானோ காரகத்தில் ஓட்டி வைத்தானோ ஒரு துணையும் எனக்கு இங்கில்லையே ஓஹோ இனி என் செய்தேன் தெரியாமாமா ஒரு துணையும் எனக்கு இங்க இல்லையே நான் என்ன செய்வேன் தெரியுமா மாமா வெற்றி கண்டார் என்று உரைத்தாயே இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்களே நான் ஈச மரத்துல ஏறிக்கிறேன் ஈச மரத்துல பெருமாளியே சாப்பிட்டு என்று யார் மாமா என்னை அழைக்க போகிறார்கள் மாமா குடு 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 என் அருமை மாமா மலை போல் டீ குடிக்கிறதுக்கு 10 ரூபாய் வாங்கி போச்சு திருப்பி கொடுக்காத சேர்த்து போட்டாரு மாமா எப்படிடா வாங்க ஏமாண்டி மாமா தரணிய சேர்ந்தாரா கலங்கலம் போச்சுதே
என்னுடைய தரணியும் செங்கோலும் என்று மண்ணோடு மண்ணாக போக போகிறதே காவலனே. என் மாமா ஜல்லிய மாமா என்னை விட்டு இறந்து விட்டாரே காவலன். யாரு பார்த்தாங்க? அந்த தருமனுக்கே ஜெயம் பெருகி வருகிறதே மாதவன். நினைக்க நினைக்க என்னுடைய உணர்வு நான் தத்தி கிளம்புகின்றேன், சித்தம் கலங்குகின்றேனே. என்ன மேரி பூத்து போக நான் போன செத்தா போட்டுட்டியா? எனக்கு ஒரு துணையும் இல்லையே காவலன். பெரியோர் சொல்வாயே கேளாமல் போனேனே. பிடிவாதக்காரர் வார்த்தையே ஐயோ பிடிவாதக்காரர் வார்த்தையில் உயிருக்கு கெடுமாயே. அங்க வந்த மாமா, அங்க வந்த தாய் தந்தை புத்தி கேளாதே. வீடியோ பையன் கேட்டுட்டு போறான். பெரியோருடைய சொல்மொழி கேட்காத பாதியாகிவிட்டேனே. அங்கே பெற்ற தாய் தந்தையர் வார்த்தை கேளாத பாவி தருதலையாகினேனே. என் சேனையெல்லாம் 11 அக்னி மாண்டதே. அம்மார்கள் மாண்டார்களே, குருபெரியோர்கள் மாண்டு விட்டார்களே. நான் பரம்பரா மாமா இப்படி மழை போல் சாய்த்து விட்டார். என்ன பண்றது? ஆடுலாம் யாரும் ஓட்டி போவாங்கன்னு தெரியல. காலம் நான் தான் ஓட்டி போன போது மகாராஜா அந்த 10 ரூபாய் வரையும் குத்துட்டு சேர்த்துறாங்க எழுதியா. மாதவன் கட்டப்பாடு ஏழு கை கொடுத்து போறான், கை கொடுத்து போறான். செத்து ஆக்சிடென்ட் கொண்டு கொடுத்து
பின்னால் என்னை யார் மதிப்பார்கள் மாமா? மகாராஜா, இல்லைங்க, எனக்கு பெட்ரோல் வந்துச்சுங்க. 10 ரூபாய் தான் தரணும்னு பார்த்தேன். அப்பா, எப்படியே வச்சிருக்கிறாங்க. நீ வந்த புதுசில மாமா ஆசையில சாகுனி சாகுனி மாமா தந்திர ஜிகிரி எனக்கு யார் உரைக்க போகிறார்கள் மாமா? சகுனி மாமா, இவருடைய தந்திரமெல்லாம் படுத்து போய்விட்டதே மாமா. அவர் வென்று வருவார், ஊமையை கொன்று வருவார், தர்மனை என்று உரைத்தீரே. தர்மனானவன் என் மாமா எல்லிய மாமாவை மலை போல் சாய்த்து விட்டாரே மாமா. இது முதற்கொண்டு இந்த புவியை நாளாதேனோ ஆகமாட்டேனோ தெரியாதே மாமா. மாமா சக்தி இல்லையே சமாராதி செய்வதற்கா நீங்கள் மடிந்த பின்னால் பாண்டவர் எதிர்த்து வருகின்றவர்கள் நான் எதிர்கொள்ள எனக்கு சக்தி இல்லையே மாமா. அங்க வெற்றி கொள்ள பாண்டவர்கள் அண்ணவர்கள் எம்மை தட்டி வருகிறாரே மாமா. என் உடன் பொருளாக இருந்தென்ன சேனா சைன்யங்கள் மடிந்ததே மாமா. என் உயிருக்கு உயிரான மாமன் மடிந்து விட்டாரே மாமா. எனக்கு ஆறுதல் யார் உரைக்க போகிறார்கள் இவரு மூஞ்சி பாரு. அதே செடி மேல வந்து மாமா மாதிரி வந்து நிக்கிறேன். ஓயப்பா வந்த புதுசு வாசலில பேரு மூட்டை பருப்பு சகுனி மாமா நக்கி போட்டாரு மாமா. மாமா எனக்காக உழைத்தவர், தங்கை பிள்ளை என்று பார்க்கவில்லை. அதனால் இவரை அரசு மரியாதையை எடுத்து அடைக்கல் செய். ஆண்டாண்டு தோறும் அடுத்து முரண்டாறு ஆண்டாடு ஒன்றாறு மாநிலத்தில்
துட்டு பாடுறா கசி போட்ட ஒரே ஐடியா. ஐயா சவுர் மாமா என்ன சொல்ல விரும்புறியா? இறந்திருக்கிற டெல்லி மகாராஜா சொந்த தாயாதி உனக்கு சொந்த தாயாதி ஒருவேளை உணவிற்காக வந்து சேர்ந்தார். கேட்டுங்க நாடானே ஆமா சவுண்ட் 6 மாசம் பாய் டேய் எவ்வளவு அடிச்சியா நான் எதுவும் மரியாதை செய்யாதக்கிறேன் சின்ன வைக்கிறேன் ஜெகனி மாமா சொல்ல என்ன சொல்றது ஏடா குடமா சொல்லக்கூடாது. எல்லாரும் பெருத்த உடல் இருந்தால் ஒண்ணு போடுங்க ஐயா நீ சொல்லுங்க ஏய், பாத்தியா பஸ் பாத்தியா எங்க இருந்து கண்டுபிடிச்சாரு தெரியல ஒருவேளை உணவிற்காக எங்கள் அணியில் வந்து சேர்ந்தவர் சேர்ந்துட்டாருங்க பெருமையா ராஜ மரியாதையோடு ஆ. நல்ல விதத்தில் அடக்கம் செய்ய வேண்டும். நீங்க போகாருங்க உன்னை எப்படி தூக்கி போறப்போ அதே மாதிரி தூக்கி போறப்போ இவருக்கு வரவே தவிர ஃபர்ஸ்ட் இவர் தான் தூக்க போறான். டேய் துட்டுக்குது நம்மளுக்கு ஆமா எவ்வளவு செலவானாலும் பாரு பாட்டு ஊத்துறேன். சலவார மேல தூக்கி போடுவாங்க. சலவலா கூடாது. நேரா போ. இப்படி போ. இப்படி திரும்பினா கிடக்குது அந்த மூலையில. அங்க போய் டேய் என்னடா சொல்ற வெய்யா ஆமாடா. முதல்ல வெய்ய அனுப்புறா ரயில்வே காட்லயே புடியா போட்டுடா நான் டேய் தெரியாது போயிட்டு இருக்கேன். அப்படி கூட ஒரு சுந்து சந்திலுக்கு இது வை. அதனால அந்த கடையில போய் நாலு கட்சிக்காரோட போய் வாங்கிக்கிறாரு. எருவாடா ஆமா. டேய் எருவாடு வாங்கி தொண்டை காட்டிக்கிட்டா தொண்டை கட்டுறது இல்லடா. வாங்கி மகாராஜா 4 பக்கம் கட்டி விட்டுனா 4 நாய் வந்து சிறு போய் ஏறும். டேய் நீ 20 மேல முச்சில டேய் 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 இது அவ்வளவு பெரிய காமெடில அவ்வளவு நேரம் சிரிக்காத. டேய், பெருத்த அரசு நான் சொல்லடா. நான் சொல்லுங்க. அது ராஜ மரியாதையோடு டேய் சரி. நம்ம பேச தமிழ் கிடையாது அப்படியே தூய் தமிழ் தாங்க வாழ்ற வேலை செய். சரிங்க ஐயா தூக்கு தூக்கு. நீங்க போடணுமா டேய் தூக்குடா